வணக்கம். இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு Tmexஓட பேசிக் யூஸ் கேஸஸ் பத்தி. ஓகேவா? சரி நான் லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருந்தேன். அந்த ஹேக் த பாக்ஸ் வீடியோலயே நான் ஸ்பெசிஃபை மென்ஷன் பண்ணியிருப்பேன். இந்த மாரி வந்து Tmexக்கு நான் டெடிகேட்டடா வந்து ஒரு வீடியோ வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த செக்ஷன்ஸ வந்து நான் என்னன்னா 2 செக்ஷன்ஸா பிரிச்சிருக்கேன். இப்ப நான் சொல்லப் போற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, Tmexஓட பேசிக் கமாண்ட்ஸ் அண்ட் யூஸ் கேஸஸ் எல்லாமே நான் இப்ப வந்து சொல்லிடுறேன். ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து அட்வான்ஸ்ட் செக்ஷன் ஒன்று இன்னொரு வீடியோ வந்து இன்னொரு பார்ட் வந்து அப்லோட் பண்ணுவேன். அந்த செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி Tmexஐ வச்சு நம்ம வந்து பேர் ப்ரோக்ராமிங் பண்ணுறது. ஸோ பேர் ப்ரோக்ராமிங் நீங்கள் கேள்விப்பட்டதுலனா அது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அஜைல் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. அதாவது வந்து டீம் கொலபரேஷன் வந்து எப்படி Tmex வச்சு எஸ்எஸ்ஹெச் ஓவர் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் வந்து நம்ம பார்ப்போம். ஒருத்தரோட ஸ்க்ரீனை வந்து இன்னொருத்தர்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணி 2 பேரும் ஒன்றா கோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதை வந்து Tmex வச்சே கூட பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் Tmex வச்சு பண்ணலாம். இன்னும் நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் இருக்குது Tmexல. கஸ்டமைசேஷன் வந்து Tmexல அவைலபிளாக இருக்குது. நம்ம அதை யூஸ் பண்ணுறது பொறுத்து தான் எல்லாமே. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இப்போ Tmexே யூஸ் பண்ணி பேஷ் ஸ்கிரிப்ட் எல்லாம் கூட எழுதலாம். அதுக்கப்புறமா நீங்கள் Tmexஓட கான்ஃபிகரேஷன் ஃபைலில் உங்களுக்கு சௌகரியமாக எப்படி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி நீங்கள் Tmexஐ வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ Tmex வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலி ஒரு கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சரில் தான் வந்து சிம்பிளாக ஒர்க் ஆகும். ஸோ நான் திங்ஸை வந்து இந்த வீடியோலேயே ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண விரும்பல. ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து திஸ் வீடியோ வில் பி டெஃபினெட்லி ஹெல்பிங் யூ. நீங்கள் இப்போ உங்களுக்கு Tmexஐ பற்றி ஆல்ரெடி ஓரளவுக்கு ஃபெமிலியாரிட்டி இருக்குது, நான் யூஸ் பண்ணுவேன் நல்லா. ஏன்னா நான் இந்த வீடியோவில் வந்து பேசிக்ஸ் ஆஃப் Tmex தான் சொல்ல போகிறேன். பட் ஆனால் நீங்கள் பார்க்குறதா இருந்தாலும் பார்க்கலாம். Tmexனா என்ன? ஃபஸ்ட்டு டெர்மினல் மல்டிப்ளெக்ஸா, டெர்மினலை ஸ்ப்ளிட் பண்ணி நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ப்ரோக்ராம் இல்லையா? ஸோ Tmexக்கு ஆல்டர்னேட்டிவான ப்ரோக்ராம்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னா, Tmexக்கு ஆல்டர்னேட்டிவ் GNU ஸ்க்ரீன்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ GNU ஸ்க்ரீன் வந்து கம்பேரிட்டிவ்லி டு த Tmex வந்து லிட்டில் பிட் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். டெர்மினல் ஸ்ப்ளிட்டிங் ஃபங்க்ஷனல் அதான் இந்த மல்டிபிள் கன்சோல் ஸ்க்ரீனை வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி அதில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி என்விரான்மெண்ட்டில் இருக்கிற ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நான் எனக்கு தெரிஞ்ச ப்ரோக்ராமாக சொல்கிறேன். உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதெல்லாமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் வந்து அதிலிருந்து நான் கற்றுக்கிறேன். ஓகேவா? ஸோ Tmex ஃபஸ்ட்டு. ஓகேவா? Tmex இஸ் ஆல்வேஸ் அஹெட் அண்ட் பெஸ்ட் என்ன கேட்டிங்கன்னா Tmex. அடுத்தது வந்து GNU ஸ்க்ரீன்னு ஒன்று இருக்குது. ஓகே, எல்லாருக்கும் தெரிஞ்சது எனக்கு சிம்பிளாக வேணும், இந்த மாதிரி கமாண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் ஒர்க் பண்ண விரும்பலை அப்படின்றவங்க எல்லாமே வந்து டெர்மினேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதுவும் இல்லாமல் டீலிக்ஸ்ன்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அது வெளியில் யாருக்குமே தெரியாது. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் Tmexையே வந்து என்ஹான்ஸ் பண்ணி Tmex நேட்டர் அப்படின்னு சொல்லி கிட்டப்பில் வந்து ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் ரொம்ப ஹேண்டியாக தான் இருக்குது, சூப்பராக இருக்குது அதுவும். இப்போதைக்கு நீங்கள் பேசிக் யூஸ் கேசஸ் மட்டும்தான் வந்து இந்த Tmexல கற்றுக்க போகிறீங்க. ஓகேவா? என்னென்னா சிம்பிள் கமெண்ட்ஸ் மட்டும்தான். இதுக்கு அடுத்து ஒரு 2 செக்ஷன் ஆர் ஒரே செக்ஷனில் கூட நான் மேக்ஸிமம் முடிக்க பார்க்குறேன். ஸோ அதில் வந்து எப்படி பேர் ப்ரோக்ராமிங் பண்ணுறது Tmex யூஸ் பண்ணி, அதுக்கப்புறமா வந்து Tmexஓட கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் எல்லாமே வந்து அந்த வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறமா ஓகே, நம்ம வந்து Tmex யூஸ் பண்ணி பார்ப்போம் இப்போ. ஓகே, நான் என்னோட டெர்மினலில் இருக்கேன் இப்போ. ஓகேவா? Tmexஓட ஃபுல் ஃபார்மே வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினல் மல்டிப்ளெக்ஸர். நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டெர்மினல் எமுலேட்டர். நிறைய பேர் வந்து இதே ஷெல்லுன்னுவாங்க. ஷெல்லுன்னா ஷெல்லும் டெர்மினலும் ஒன்றும் கிடையாது முதல்ல. ஓகேவா? ஷெல்லுன்னா நீங்கள் கொடுக்குற கமாண்ட்ஸை வந்து எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் டிஸ்பிளே பண்ணுறது தான் ஷெல்லு. பேஷ்ங்கிறது ஒரு ஷெல்லு, ஜி ஷெல்ன்றது ஷெல்லு, கே ஷெல்ன்றது ஷெல்லு, ஃபிஷ்ன்றது ஒரு ஷெல்லு. ஓகேவா? நம்ம வந்து இப்போ Tmexஐ யூஸ் பண்ணி செஷன் கமாண்ட்ஸ் எல்லாமே பார்த்துருவோம். செஷன் கமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கமெண்ட்ஸ் தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று செஷனை கிரியேட் பண்ணுறது, இன்னொன்று செஷனை கில் பண்ணுறது, லிஸ்ட் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு வந்து ரீநேம் பண்ணுறது. நான் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்க்ரீன் கீஸை வந்து நான் எனேபிள் பண்ணி வச்சுக்கிறேன். ஸ்க்ரீன் கீஸ், ஸ்க்ரீன் கீ. ஓகே, ஸ்க்ரீன் கீ எனேபிள் ஆகிடுச்சு இப்போ உங்களுக்கு. டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். சாரி. ஓகே ஓகே, எல்லாமே தெரியுதா? சரி, ஓகே. ஸ்க்ரீன் கீ எனேபிள் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா Tmexஐ யூஸ் பண்ணி ஒரு செஷனை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். Tmex நியூ -s செஷன் நேம். ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா HTB அப்படின்னு சொல்லி ஒரு செஷன் வந்து க்ரியேட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து நீங்கள் இப்படியும் க்ரியேட் பண்ணலாம். நியூ SESSION செஷன் எஸ்
நெக்ஸ்ட்டு வந்து செஷன் நேம் HTTP அப்படியும் க்ரியேட் பண்ணலாம். செஷன் வந்து க்ரியேட் ஆயிருச்சு நம்மளுக்கு. இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே செஷன் நேம் வந்து இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோ நம்பர் 0ன்றது. இது வந்து விண்டோ நேம். எந்த விண்டோவில் இப்போ டெல்லிங் ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நான் மல்டிபிள்ஸை க்ரியேட் பண்ணுறேன். Ctrl+C ப்ரீஃபிக்ஸ் கீ Ctrl+Bன்றது நான் அதை ஸ்பெசிஃபை பண்ண மறந்துட்டேன் உங்களுக்கு. Ctrl+Bன்றது வந்து ப்ரீஃபிக்ஸ் கீ டிமாக்ஸில். ஓகேவா? நான் எப்பப்பெல்லாம் ப்ரீஃபிக்ஸ் கீன்னு சொல்கிறேனோ அப்பப்பெல்லாம் நீங்கள் வந்து Ctrl+B ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. Ctrl+B. ஓகேவா? நம்ம இதை கொடுத்துட்டு தான் எந்த ஒரு கீயாக இருந்தாலும் கொடுப்போம். Ctrl+B அழிச்சிக்கிட்டே நம்ம வந்து கொடுக்க மாட்டோம். கண்ட்ரோல் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு B ப்ரெஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நான் சொல்ல போகிற கீயை வந்து ப்ரெஸ் பண்ணணும். நான் இப்போ ப்ரீஃபிக்ஸ்ன்னு சொன்னால் Ctrl+B வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். ஓகேவா? Ctrl+B C. இன்னொரு விண்டோ க்ரியேட் ஆகிருக்கு நமக்கு. Ctrl+B C. ஓகேவா? இப்போ மல்டிபிள் விண்டோஸ் நம்மளுக்கு க்ரியேட் ஆகிருக்கு. நம்ம வந்து எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி டிமாக்ஸ் வந்து உங்களுக்கு இண்டிகேஷன் தருது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்டரிக்ஸ் சிம்பிள் இருக்கா? அந்த ஆஸ்டரிக்ஸ் சிம்பிள் இருக்குல்ல, இப்போ நம்ம வந்து 3வது விண்டோவில் இருக்கோம். நம்ம வேணும்னா விண்டோ கூட ரீநேம் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து விண்டோ கமாண்டுக்கு பொறுமையாக வரேன். அதில் விண்டோவில் என்னென்ன கமாண்ட்ஸ்லாம் இருக்குது டிமாக்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு நான் பொறுமையாக வரேன். இப்போதைக்கு நான் உங்களுக்கு பேசிக்ஸ் தான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ பார்ப்போம். Ctrl+B P. ப்ரீவியஸ் விண்டோவுக்கு வந்து போகணும் எனக்கு அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள், இங்கேருந்து ஆஸ்டரிஸ்க்கு இங்கே வந்துருச்சு. Ctrl+B Pன்னு கொடுத்தோன்னா Ctrl+B N இங்கே வந்துருச்சு 3க்கு. இப்போ Ctrl+B 0ன்னு கொடுத்தோம்னா என்னன்னா 0ன்னு இருக்க விண்டோவுக்கு வந்து அது ஸ்விட்ச் அப் ஆகிடும். இப்போ Ctrl+B 2ன்னு கொடுத்தோம்னா 2வது விண்டோவுக்கு வந்துடும். Ctrl+B 1ன்னு கொடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் விண்டோவுக்கு வரும். ஓகேவா? இதுதான் விண்டோ ஸ்விட்சிங் மெத்தட்ஸு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. இதுதான் செஷனு. ஓகேவா? ஒரு டிமாக்ஸ் செஷன் அப்போ நம்ம க்ரியேட் பண்ணோம்னா அதில் 10 விண்டோ 20 விண்டோ கூட நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த விண்டோஸில் தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணுவோம். Ctrl+B மாடுலர் சிம்பிள் கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ஹாரிசான்டலி ஸ்ப்ளிட் ஆகிடும். ஓகேவா? சாரி, வெர்டிக்கலி ஸ்ப்ளிட் ஆகிடும் நம்மளுக்கு. ஸோ Ctrl+B கோட்டுன்னு அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து வெர்டிக்கலி ஸ்ப்ளிட் ஆகும். Ctrl+B Ctrl+B மாடுலர் சிம்பிள் கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஹாரிசான்டலி வந்து ஸ்ப்ளிட் ஆகும் பேன்ஸ். ஓகேவா? இப்போ இங்கே இருக்கிற ஒன்றும் தான் நம்மளுக்கு வந்து பேன்ஸு. ஒரு விண்டோவை க்ரியேட் பண்ணோம், ஒரு செஷனை க்ரியேட் பண்ணோம், ஒரு செஷனில் மல்டிபிள் விண்டோஸை க்ரியேட் பண்ணோம். அந்த மல்டிபிள் விண்டோஸில் ஃபர்ஸ்ட் விண்டோவில் 3 பேன்ஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? நான் இப்போ ஒரு ஆர்டரைஸ்டாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த செஷனை வந்து நான் கில் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து புது செஷன் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். கில் SESSION செஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த செஷன் கம்ப்ளீட்டாக கில் ஆகிடும். இப்போ ஓகே, நம்ம இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து பார்ப்போம். டிமாக்ஸ் இப்போ செஷனை க்ரியேட் பண்ணோன்னா நியூ. நீங்கள் இங்கே செஷன்னு தரணுன்ற அவசியம் கிடையாது. ஸ்பேஸை விட்டு ஒரு எஸ் மட்டும் கொடுத்துட்டு செஷன் நேம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். செஷன் நேம் நீங்கள் என்ன வேணாலும் தரலாம். இது ஒரு செஷன் க்ரியேட் ஆகிருக்கா? இப்போ வந்து டிமாக்ஸில் எத்தனை செஷன் க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிமாக்ஸ் LS அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை செஷன் க்ரியேட் ஆகிருக்கோ அதை வந்து இங்கே காமிச்சிரும். செஷன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா டெமோ. ஒரு விண்டோ அதில் வந்து ஓப்பனாக இருக்குது, ஒரு விண்டோ அட்டாச்சாக இருக்குது அப்படின்னா, இப்போ அட்டாச்சாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஆல்ரெடி அந்த விண்டோவில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஓகேவா? டிட்டாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த செஷன் வந்து உங்களுக்கு பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் டிமாக்ஸில். ஓகே, இப்போ நான் இந்த செஷனை வந்து ரீநேம் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா Ctrl+B ப்ரீஃபிக்ஸ் கீ தென் $சிம்பிள் கொடுத்தீங்கன்னா வந்து ரீநேம் செஷன் கேட்கும். அதில் வந்து உங்களுக்கு என்ன பேர் சௌகரியமாக இருக்கோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ரீநேம்டு செஷ் அப்படின்னு கொடுக்குறேன் நான். ஓகேவா? ஓகே, நமக்கு இப்போ இந்த செஷன் வந்து ரீநேம்டு செஷ் அப்படின்னு ஆகிடுச்சு. ரீநேம்டு அப்படின்னு ஆகிருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் விண்டோவில் நான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் விண்டோ பேர் வந்து பேஷ். ஓகேவா? நீங்கள் இந்த செஷன் கமாண்டை பொறுத்த வரைக்கும் வந்து இவ்வளோ தான். என்ன கேட்டிங்கன்னா வந்து செஷன் லிஸ்டிங்கு, அதுக்கப்புறமா வந்து செஷன் ரீநேமிங், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செஷன் க்ரியேஷன் அண்ட் செஷன் கில்லிங்.
இந்த கமாண்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சால், அந்த 4 கமாண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். ஒரு செஷனை கிரியேட் பண்ணணும், அந்த செஷனை கில் பண்ணணும், எந்தெந்த செஷன்லாம் இருக்குன்னு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு அந்த செஷன் நம்ம இருக்கிற செஷனுக்கு ரீநேம் பண்ணோம்னா அதை ரீநேம் பண்ணி செஷன் லிஸ்டிங் எத்தனை செஷனில் நம்ம இருக்கோன்று லிஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறது. ஸோ டீமக்ஸில் இப்போ நம்ம லிஸ்ட் பண்ணி பார்க்குறது எப்படின்னு ஆல்ரெடி பார்த்தோம். எல்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா எந்தெந்த செஷன்லாம் இருக்கோ இப்போ செஷன் நேம் இங்கே மாதிரி இருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். ஏன்னா நம்ம வந்து ரீநேம் பண்ணோம் அந்த செஷனை. ஓகேவா, அட்டாச்சாக இருக்குது. ஓகே, இப்போ நான் வந்து என்ன சொல்கிறதுன்னா, இந்த செஷனை கில் பண்ணணும்னா கண்ட்ரோல் பி கோலம் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல டீமாக்ஸோட கமாண்ட் இன்புட்டு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா, இந்த இடத்துல வந்து நம்ம கில் செஷன் அப்படின்னு கொடுத்தோம்னா கில் ஆகிடும் இந்த செஷனு. இப்போ வந்து நீங்கள் டீமாக்ஸ் செஷனை வந்து லிஸ்ட் பண்ணி பாருங்கள், எத்தனை செஷன் இருக்குது. நோ சர்வர் ரன்னிங் ஆன் டெம் டீமாக்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ டீமாக்ஸ் செஷன் எதுவுமே வந்து இன்னும் க்ரியேட் ஆகலை அப்படின்னு அர்த்தம். இப்போ க்ரியேட் பண்ணி செஷன் டெமோ அப்படின்னு சொல்லி டெமோன்னு செஷனை வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த செஷனை வந்து டிட்டாச் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் பிடி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது பேக்ரவுண்டில் டிட்டாச் ஆகிடும் இந்த செஷன். இப்போ அதே செஷனுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டீமாக்ஸ் ஏ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஏன்றது ஒன்றும் கிடையாது, ஏன்றது வந்து அட்டாச். ஓகேவா, ஏன்னு கொடுத்தீங்கன்னா அட்டாச் ஆகிடும். கண்ட்ரோல் பி எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே எத்தனை செஷன்ஸ் இருக்குது அப்படின்னு காட்டும். இது வந்து அந்த நம்ம டீமாக்ஸ் எல்எஸ் கொடுப்போம் பார்த்தீங்களா, லிஸ்ட் செஷன் சொல்லிட்டு அதே தான். பட் ஆனால் எத்தனை செஷன் இருக்குன்னு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஆர்டராக காமிச்சிடும். சரி, ஓகே. இந்த இப்போ எப்படி மல்டிபிள் செஷனை க்ரியேட் பண்ணி அதில் வந்து ஒரு செஷனை விட்டு இன்னொரு செஷனுக்கு எப்படி போகிறதுன்ற கமாண்டை வந்து நான் இப்போ சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஸோ எப்படின்னா கண்ட்ரோல் பிடி இதை டிட்டாச் பண்ணிடுவோம். இப்போ இன்னொரு செஷனை க்ரியேட் பண்ணுவோம். ஓகேவா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹெச்டிபி அப்படின்ற செஷனை வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் ஆகிடுச்சா? இதில் வந்து கண்ட்ரோல் பி பேன் ஸ்ப்ளிட், பேன் வந்து நான் வெர்டிகலி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். IF கான்ஃபிக்ன்ற கமாண்டை கொடுக்குறேன் நான் இங்கே. தென் இந்த பேனுக்கு நான் வந்துட்டு NMCLI டிவைஸ் ஷோ அப்படின்ற கமாண்டை வந்து நான் தரேன். ஓகேவா, இப்போ எனக்கு வந்து இந்த ஹெச்டிபின்ற செஷனில் ஒரு விண்டோ தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா, அந்த ஒரு விண்டோவில் 2 பேன் இருக்குது. ஸோ இப்போ நான் இன்னொரு விண்டோ க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து நான் என்னென்னா எல்எஸ் மோட் அப்படின்னு கொடுக்குறேன். ஜஸ்ட்டு கமாண்ட்ஸ் தான், வேறு எதுவும் இல்லை. LSL அப்படின்னு தந்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது நமக்கு. ஓகேவா, 2 விண்டோ ரன் ஆகிட்டு இருக்கு. எந்த செஷனில்? ஹெச்டிபின்ற செஷனில். ஓகேவா, இப்போ இந்த நம்ம இப்போ எந்த செஷனில் இருக்கோம் நல்லா பார்த்துக்கோங்க கைஸ், நல்லா ஞாபகம் இருக்கட்டும். ஹெச்டிபின்ற செஷனில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த டெமோ செஷனுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ இங்கேயே நம்ம லிஸ்ட் பண்ணி பார்ப்போமே. டீமாக்ஸ் எல்எஸ் அப்படின்னு கொடுக்குறேன். 2 செஷன் இருக்கும். ஒன்று வந்து டெமோன்ற செஷன், இன்னொன்று வந்து ஹெச்டிபின்ற செஷன். இல்லை நீங்கள் எப்படி கூட கொடுக்கலாம், கண்ட்ரோல் பிஎஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செஷன் வந்து ஓப்பன் ஆகுது பாருங்கள். இங்கே வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் ஹெச்டிபின்ற செஷனில் 2 விண்டோ வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு ஒன்றும் பேஷு, ரெண்டாவது ஒன்றும் பேஷு. ஃபஸ்ட்டு செஷன் வந்து ஃபஸ்ட்டு விண்டோ வந்து 0, ரெண்டாவது விண்டோ வந்து 1. ஓகேவா, டெமோன்ற செஷனில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு விண்டோ தான் இருக்குது. அதுலேயே நம்ம எந்த ஒரு பேனும் க்ரியேட் பண்ணல. ஸோ அதனால் வந்து அது அப்படியே இருக்குது. ஓகே, நான் இப்போ வந்து நீங்கள் இப்படியும் வந்து மாறலாம். கண்ட்ரோல் பி எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே டெமோ ஒன்று இருக்கா, நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா நீங்கள் அந்த செஷனுக்கு போயிடுவீங்க. ஸோ அது இல்லாமல் நீங்கள் இன்னொரு மெத்தடும் இருக்குது. கண்ட்ரோல் பி இங்கே ப்ராக்கெட் இருக்கும், அது கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஹெச்டிபி செஷனுக்கு வருவீங்க. கண்ட்ரோல் பி ஓப்பனிங் ப்ராக்கெட் கொடுத்தீங்கன்னா அந்த செஷனுக்கு போயிடுவீங்க டெமோக்கு. கண்ட்ரோல் பி இந்த செஷனு, கண்ட்ரோல் பி அந்த செஷன். ஓகேவா, ஹெச்டிபி டெமோ இப்படியும் மாற்றலாம் நம்ம டீமாக்ஸில். ஸோ இதுவும் ஒரு வழி. ஸோ நம்ம இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா செஷன் கமாண்ட் வந்து சிம்பிளாக பார்த்தாச்சு. ஒரு செஷன்னா என்னன்றது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கும் இருக்குது. பட் அப்படி இல்லைனாலும் சுருக்கமாக நான் இப்போ சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஒரு செஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நீங்கள் எத்தனை விண்டோ வேணாலும் க்ரியேட் பண்ணலாம். ஓகேவா, இந்த டீமாக்ஸ்ன்ற ப்ரோக்ராமே ஒரு அதாவது வந்து நம்ம இந்த டெர்மினலை வந்து மல்டிப்புளாக வந்து நம்மளுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி பல விண்டோக்களை க்ரியேட் பண்ணி அந்த விண்டோக்களையும் டிவைட் பண்ணி பேன்ஸாக வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு தான் இந்த டீமாக்ஸ்ன்ற ப்ரோக்ராமே நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் இப்போ நம்ம பார்த்தது வந்து செஷன் கமாண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். கூடவே கொஞ்சம் விண்டோ கமாண்ட்ஸும் பார்த்துருக்கோம். ஸோ அது வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன்.
ஏன்னா வந்து நெக்ஸ்ட் விண்டோ கமாண்ட் பார்ப்போம், அதுக்கப்புறமா பேன்ஸோட கமாண்ட்ஸ்லாம் பார்ப்போம், நெக்ஸ்ட் வந்து ரீசைசிங்லாம் பேன்ஸை வந்து எப்படி எப்படிலாம் நம்ம ரீசைஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த செஷனை டிட்டாச் பண்ணிடுறேன். tmarks selas அப்படின்னு கொடுக்குறேன். 2 செஷன் இருக்குது நம்மளுக்கு. ஓகே, செஷன் நான் எப்படி கில் பண்ணணும்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு ஆல்ரெடி. tmarks இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு செஷனில் கரெக்டாக அட்டாச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா tmarks A for attach, T for target, then session name HTTP அப்படின்னு கொடுத்தீங்கன்னா HTTP செஷனுக்கு உங்களுக்கு அட்டாச் ஆகிடும். ஓகேவா? இப்போ திரும்ப நான் அட்டாச் பண்ணுறேன். tmarks A T then demo அப்படின்னு கொடுக்குறேன் நான். இப்போ ஆப்வியஸ்லி எனக்கு டெமோ செஷனுக்கு அட்டாச் ஆகும். டெமோவில் நம்ம எந்த ஒரு கமாண்டும் ரன் பண்ணல. ஏதாச்சும் ஒரு கமாண்டனா அந்த ஹைலைட் பண்ணுறதுக்கு டெமோவில் வந்து நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். என்ன பண்ணலாம், என்ன கமாண்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்? ஜஸ்ட் ஒரு LSLRHS. ஓகே, சூப்பர். நம்மளுக்கு வந்து இப்போ டெமோவில் வந்து ஒரே ஒரு விண்டோ தான் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்விட்சிங் அப் டு தி விண்டோஸ் கமாண்ட்ஸ் கிரியேட் பண்ணணும். இந்த செஷனில் இருக்க கமாண்ட்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு எப்படி கிரியேட் பண்ணணும் செஷனை, அப்புறமா எப்படி கில் பண்ணணும், நெக்ஸ்ட் எப்படி வந்து செஷனில் லிஸ்ட் பண்ணணும், அதுக்கப்புறமா வந்து லிஸ்ட் பண்ண செஷனுக்கு எப்படி ரீநேம் பண்ணணும், ஒரு செஷன்லேருந்து இன்னொரு செஷனுக்கு எப்படி ஸ்விட்ச் அப் பண்ணணுன்ற கமாண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? இப்போ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ண செஷனில் நம்ம விண்டோஸ் எல்லாமே மல்டிபிள் விண்டோஸ்லாம் கிரியேட் பண்ணுவோம் பார்த்தீங்களா? இதோ இந்த மாதிரி இந்த விண்டோஸோட கமாண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்ப்போம். Control B ப்ரீஃபிக்ஸ் கீ C விண்டோஸ் கிரியேஷன், ப்ரீஃபிக்ஸ் கீ C விண்டோஸ் கிரியேஷன். ஓகேவா? P ப்ரீவியஸ் விண்டோ. 4th இருந்த நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3rd வந்திருக்கேன். Control B P செகண்டுக்கு வந்திருக்கேன். Control B 3. Pன்னா ஒன்றும் இல்லை, அது வந்து ப்ரீவியஸ். ஓகேவா? அந்த வேர்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரீவியஸ்ன்ட்டு. ப்ரீஃபிக்ஸ் கீ P. ஓகே, ஃபர்ஸ்ட் 0 விண்டோவுக்கு வந்துடும். 0 விண்டோவில் வந்து இப்போ நம்ம இருக்கோம். ஆஸ்ட்ரிஸ்க் எங்கே இருக்குன்னு பாருங்கள், 0ல் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி நம்மளோட ஹோஸ்ட் நேம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டைம் நைட்டு 1:06 ஆகுது. 28 அக்டோபர் 28 அக்டோபர் 2020. ஓகே, டேட் அது. Control B N ஃபார் நெக்ஸ்ட் விண்டோ, Control B N ஃபார் நெக்ஸ்ட் விண்டோ, Control B N ஃபார் நெக்ஸ்ட் விண்டோ. ஓகேவா? இப்போ வந்து விண்டோஸில் இன்னொரு கமாண்ட் பார்ப்போம். நம்ம வந்து ஒரு விண்டோவை எப்படி ரீநேம் பண்ணுறது என்ற கமாண்ட் வந்து ப்ரீஃபிக்ஸ் கீ ப்ளஸ் கமா அப்படி கொடுத்தீங்கன்னா பேஷ்னு இருக்கா. இப்போ இந்த விண்டோவுக்கு வந்து ஒரு சிம்பிள் பேர் ஒன்று வச்சு விட்ருவோம். நம்ம என்னென்னா வின் அப்படின்னு வந்து பேர் வைக்கிறேன் நான் இந்த விண்டோவுக்கு. இப்போ 3rd விண்டோவுக்கு வின் அப்படின்னு பேர் இருக்குது. என் அதாவது 4th விண்டோவில் இருக்கேன் நான். இந்த விண்டோவுக்கு நான் இப்போ ரீநேம் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா Control B அண்ட் கமா அப்படின்னு கொடுத்தோன்னா பேஷ்னு இருக்கா. நெக்ஸ்ட் இதில் வந்து வின் 4 அப்படின்றேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வின் 4 எனக்கு வந்து இதில் வின் 4 அப்படின்ட்டு மாறிடுச்சு. நீங்கள் வந்து இப்போ உங்ககிட்ட 1 2 3 4 5 6 நியூமரிக் கீஸ்லாம் இருக்குல்ல, இந்த விண்டோஸில் நீங்கள் எந்த விண்டோவில் இருந்தாலும் சரி, நீங்கள் இப்போ நினச்ச விண்டோவை ஸ்விட்ச் அப் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா Control B 2 அப்படின்னு கொடுங்க. இப்போ எனக்கு செகண்ட் விண்டோவுக்கு ஸ்விட்ச் அப் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ திரும்ப எனக்கு 4th விண்டோக்கே போகணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா Control B 4 அப்படின்னு கொடுத்தேன்னா 4th விண்டோவுக்கு ஸ்விட்ச் அப் ஆகிடும். எனக்கு இப்போ 4th இருக்கேன் நான். இப்போ நான் 0ல் போகணும் அப்படின்னு நினச்சேன்னா Control B 0 அப்படின்னு கொடுத்தேன்னா 0க்கு நான் போயிடுவேன். 0ல் இப்போ நான் இருக்கேன். ஆஸ்ட்ரிஸ்க் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஓகேவா? விண்டோஸ் கமாண்ட்ஸில் நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீஃபிக்ஸ் ப்ளஸ் C டு கிரியேட் விண்டோஸ். ஓகேவா? ப்ரீஃபிக்ஸ் ப்ளஸ் W டு லிஸ்ட். இது வந்து விண்டோஸை லிஸ்ட் பண்ணோம். நம்ம செஷனை லிஸ்ட் பண்ணுறதுக்கு ப்ரீஃபிக்ஸ் ப்ளஸ் எஸ்ன்னு பார்த்தோமா ஃபஸ்ட்டு. சாரி, ப்ரீஃபிக்ஸ் ப்ளஸ் எஸ் அப்படின்னு பார்த்தோம்னா செஷன் என்னென்ன செஷன்லாம் க்ரியேட் ஆகிருக்கோ அதெல்லாமே நம்மளுக்கு வந்து காட்டும். ஸோ அது பத்தாததுக்கு நம்ம இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீஃபிக்ஸ் ப்ளஸ் W ஃபார் விண்டோஸ் அப்படி. ஓகேவா? ப்ரீஃபிக்ஸ் ப்ளஸ் Wனா விண்டோ எத்தனை விண்டோ வந்து நம்மளுக்கு இருக்குது, எந்தெந்த செஷனில் எந்தெந்த விண்டோ இருக்குது அப்படின்னு காமிச்சிடும். நீங்கள் ப்ரீஃபிக்ஸ் ப்ளஸ் எஸ் யூஸ் பண்ணுறதோட ப்ரீஃபிக்ஸ் ப்ளஸ் W யூஸ் பண்ணிங்கனாவே நல்லாயிருக்கும் என்ன கேட்டிங்கன்னா. ஸோ ஏன்னா நம்ம பர்டிகுலர் செஷனுக்கு மட்டும் மாறுறது அப்படின்றது இல்லாமல் நம்ம ரொம்ப அக்யூரேட்டாக ஸ்பெசிஃபிக்காக எந்த விண்டோவுக்கு மாறணும், எந்த செஷனில் இருக்க எந்த விண்டோவுக்கு மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் காமிச்சிடும். ஏன்னா ஒரு விண்டோவும் உங்களை லிஸ்டப் ஆகி காமிக்கிறதுக்குனால நீங்கள் ஸ்விட்ச் அப் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன கமாண்ட்? Control B W ஃபார் லிஸ்டிங் தி விண்டோ. ஓகேவா? tmarksல Control B S ஃபார் லிஸ்டிங் தி செஷன். ஓகே, Control B W.
ஓகே, வந்துருச்சு பாருங்க. எனக்கு இப்போ செகண்ட் இந்த ஹெச்டிபி செஷனில் இருக்க செகண்ட் விண்டோவுக்கு போகணும். ஓகேவா, சாரி ஃபர்ஸ்ட் விண்டோவுக்கு போகணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஹெச்டிபின்ற செஷன் இருக்குது, அதில் வந்து நான் ஃபர்ஸ்ட் விண்டோவில் இருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு விண்டோ வந்து சர்ச் பண்ணணும். எனக்கு வந்து நான் மல்டிபிள் ஒரு 2 செஷன் க்ரியேட் பண்ணி ஒரு செஷனில் வந்து 10 விண்டோ ஓப்பன் பண்ணி அதில் நிறைய பேன்ஸ் வந்து டிவைட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது, எனக்கு எந்த விண்டோவுக்கு போகிறதுன்னு சொல்லிட்டு தெரியல. எனக்கு எப்படி வந்து நேவிகேட் பண்ணி போகிறதுன்னு சொல்லி. அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து நான் இப்போ முக்கியமான விண்டோவாக இருந்ததுன்னா நான் வந்து இதில் வந்து லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிறேன் இந்த விண்டோவை. ஸோ எங்கே ஓகே, இந்த விண்டோவுக்கு நேம் வந்து நான் பேஷ்னு இருக்குது, லிஸ்ட்டுன்னு மாற்றிக்கிறேன். லிஸ்ட் வின் அப்படின்னு மாற்றிக்கிறேன். ஸோ மாற்றியாச்சு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த செஷனுக்கு போயிடுறோம். அடுத்த செஷன்னா பார்த்தீங்கன்னா டெமோ செஷனில் இருக்க 5th விண்டோவுக்கு போகிறேன். அங்கேருந்து நான் வந்து கண்ட்ரோல் பி எஃப் அப்படின்னு கொடுத்தோம்னா ஃபைன் விண்டோ அப்படின்னு வரும். எங்கன்னா லிஸ்ட் வின் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா செஷன் வந்து 2வது செஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுது நம்மளுக்கு லிஸ்ட் வின். சரி, ஓகேவா, இப்போ நம்ம இங்கே போய் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு நான் பேஷ் விண்டோவுக்கு வந்துட்டேன். இப்போ இந்த விண்டோவை ரீநேம் பண்ண போகிறேன். ஜஸ்ட் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ப்ரீவியஸ் விண்டோவுக்கு போகிறேன், கண்ட்ரோல் பி எஃப் கொடுக்குறேன், ப்ரீஃபிக்ஸ் கீ எஃப். ஸோ ஃபைன் விண்டோன்னு கேட்குது, நான் வந்து ஜஸ்ட் டூ இட் அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த விண்டோவுக்கு ஸ்விட்ச் அப் ஆகிடும் நமக்கு. ஓகேவா, ஓகே, இந்த மாதிரி தான் லிஸ்ட் அப் ஆகும், நம்ம வந்து ஸ்விட்ச் அப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து செஷன்ஸோட கமாண்ட்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு, விண்டோஸோட கமாண்ட்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஆப்வியஸ்லி பேன்ஸ்க்கு தான். ஓகே, கண்ட்ரோல் பி சி நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிட்டாச் பண்ணிவிட்டு டிமாக்ஸ் செஷனை வந்து நான் இப்போ லிஸ்ட் பண்ண போகிறேன். டிமாக்ஸ் எல்எஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா எனக்கு 2 செஷன் காமிக்குதா. இப்போ வந்து நான் வந்து இதில் ஒரு செஷனை வந்து கில் பண்ண போகிறேன். டிமாக்ஸ் கில் செஷன் டார்கெட் தென் டெமோ அப்படின்ற செஷனை நான் இப்போ கில் பண்ணுறேன். ஓகேவா, எனக்கு இப்போ வந்து நான் பார்த்தேன்னா டிமாக்ஸ் எல்எஸ் அப்படின்னு கொடுத்து டெமோ செஷன் கில் ஆகிட்டு இருக்கும். ஸோ அனதர் ஒன் இம்பார்ட்டன்ட் திங், ஒரு விண்டோஸ் கமாண்ட்ஸில் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த விண்டோஸ் எல்லாமே இருக்குல்ல, இதில் வந்து நான் வந்து இப்போ ஒரு விண்டோ வந்து நான் கில் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா, இப்போ நான் எந்த விண்டோவில் இருக்கேன், இந்த லிஸ்ட் வின்னில் இருக்கேன்னா, இப்போ லிஸ்ட் வின்னை நான் கில் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா ப்ரீஃபிக்ஸ் கீ அண்ட் ஆம்பர்சன் கொடுத்தோன்னா கேட்கும், நமக்கு வந்து கொயரி கேட்கும், கில் பண்ணலாமா வேணாமா, லிஸ்ட் வின்னை வந்து கில் பண்ணலாமா வேணாமா. வாய் கொடுத்தோன்னா அந்த விண்டோவே எனக்கு கில் ஆகிடும், அதாவது வந்து இந்த விண்டோ வந்து க்ளோஸ் ஆயிரும். ஓகேவா, விண்டோவை க்ரியேட் பண்ணதை தான் நான் சொன்னேன், கில் பண்ணதை சொல்லலை. எனக்கு ஆப்வியஸ்லி நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது, மறந்துருச்சு எல்லாமே. வந்து ஆக்சுவலாக பேசும்போது வந்து எனக்கு தெரிஞ்ச நான் யூஸ் பண்ணுற முக்கியமான கமெண்ட்ஸ் தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். டிமாக்ஸில் இதை தாண்டி வேறு இருக்குன்னா நீங்களும் வந்து கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லித்தாங்க. ஓகேவா, நானும் கற்றுப்பேன். ஓகே, தென் நம்ம செஷன் கமாண்ட்ஸ் அண்ட் விண்டோஸ் கமாண்ட்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. இப்போ ஆப்வியஸ்லி பேன்ஸோட கமாண்ட்ஸ். ஸோ ப்ரீஃபிக்ஸ் கீ தென் மாடுலஸ். ஓகேவா, ப்ரீஃபிக்ஸ் கீ அண்ட் மாடுலஸ் ஆப்ரேட்டர் நான் கொடுத்தோம்னா எனக்கு வந்து பேன் வந்து ஒரு விண்டோ அதாவது ஒரு செஷன் எடுத்து அதில் வந்து மல்டிபிள் விண்டோவை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு விண்டோவை எடுத்திங்கன்னா அதில் நம்ம மல்டிபிள் பேன்ஸை வந்து அந்த விண்டோவில் இருந்து டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ ப்ரீஃபிக்ஸ் கீ ப்ளஸ் மாடுலோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெர்டிக்கலி வந்து பேன் வந்து ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ இது வந்து டெர்மினேட்டர் அண்ட் டீலீக்ஸ் அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன ப்ரோக்ராமில் அது மாதிரி ப்ரோக்ராம்ஸில் எல்லாமே கூட இருக்குது. அதே மாதிரி நம்ம செக்யூரிட்டி அசஸ்மெண்ட் பண்ணும்போதெல்லாம் வந்து ஹேண்டியாக இருக்கும். டிமாக்ஸ் வந்து பெனட்ரேஷன் டெஸ்ட் பண்ணும்போதாக இருக்கட்டும், இல்லை நம்ம வந்து இப்போ ஒரு சிடிஎஃப் ப்ளே பண்ணும்போதாக இருக்கட்டும், பக் பவுண்டி பண்ணும்போதாக இருக்கட்டும், டிமாக்ஸ் வந்து என்னை கேட்டிங்கன்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ ஆசம் ப்ரோக்ராம் என்ன கேட்டிங்கன்னா. ஓகேவா, சி ப்ரோக்ராமிங்கில் தான் வந்து இதை ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க, எல்லாமே வந்து சி கம்பைல் பைனரிஸ் தான் டிமாக்ஸ். ஓகே,
நம்ம வந்து இப்போ பேன்ஸோட கமாண்ட் பார்த்துட்டு இருக்கிறதுனால நம்ம ஃபர்ஸ்ட் கமாண்ட் வந்து பார்த்தாச்சு, எப்படி வந்து ஒரு பேனை வெர்டிக்கலி வந்து பிரிக்கணும், ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்றத பார்த்தாச்சு. ஸோ இப்போ எப்படி ஒரு பேனை வந்து நம்ம ஹரிசாண்டலி ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். கண்ட்ரோல் பி, தென் டபுள் கோட் அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹாரிசாண்டலி வந்து பேன் வந்து ஸ்ப்ளிட் ஆகிடும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஜஸ்ட்டு வந்து இந்த இடத்துல எல்எஸ் கமாண்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் இங்கேருந்து மேலே இருக்க பேனுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரீஃபிக்ஸ் கீ அண்ட் ஏரோ மார்க் கொடுத்தீங்கன்னா மேலே இருக்க பேனுக்கு வந்து நம்ம போயிடும். ஸோ இந்த இடத்துல வந்து ஐடென்டிஃபிகேஷன் பர்பஸ்க்காக நான் வந்து எல்லுன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து லெஃப்ட் சைடு இருக்க பேனுக்கு ஸ்விட்ச் அப் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சின்னா ப்ரீஃபிக்ஸ் கீ ரைட் ஏரோ மார்க் லெஃப்ட் ஏரோ மார்க் கொடுத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து நீங்கள் ஸ்விட்ச் அப் ஆகிடுவீங்க. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல ஐஎஃப் கான்ஃபிக் கமாண்ட் வந்து நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஜஸ்ட் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் தான். இப்போ ஒரு பேனில் நீங்கள் இருக்கீங்க, ஒரு பேன்லேருந்து இன்னொரு பேனை வந்து நீங்கள் ஒரு பேன் இருக்கிற இடத்துல இன்னொரு பேனை கொண்டு வரணும். ஓகேவா? சிம்பிளி எப்படி சொல்ல போனோம்னா ஸ்வாப்பிங். ஓகேவா? ஸ்விட்சிங் அப். இந்த ஸ்விட்சிங் அப் வந்து நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ட்ரோல் பி ஓ சாரி கண்ட்ரோல் பி கண்ட்ரோல் ஓ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பேன்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்விட்ச் அப் ஆகும். இந்த இடத்துல இருந்த பேன் வந்து இந்த இடத்துக்கு போயிடுச்சு, இந்த இடத்துல இருந்த பேன் வந்து இந்த இடத்துக்கு வந்துருச்சு. ஓகேவா? சிம்பிளி கண்ட்ரோல் பி கண்ட்ரோல் ஓ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஓகேவா? கண்ட்ரோல் பி ப்ரீஃபிக்ஸ் ப்ளஸ் கண்ட்ரோல் ஓ, ப்ரீஃபிக்ஸ் ப்ளஸ் கண்ட்ரோல் ஓ ஞாபகம் இருக்கட்டும். கண்ட்ரோல் பி கண்ட்ரோல் ஓ ப்ரீஃபிக்ஸ் ப்ளஸ் கண்ட்ரோல் ஓ, ப்ரீஃபிக்ஸ் ப்ளஸ் கண்ட்ரோல் ஓ, ப்ரீஃபிக்ஸ் ப்ளஸ் கண்ட்ரோல் ஓ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேன்ஸ் வந்து ஸ்வாப் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஏரோ மார்க் வச்சு நேவிகேட் பண்ணலாம். கண்ட்ரோல் பி ஓ மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கர்சர் வந்து கீழே இருக்க பேனுக்கு வரும். கண்ட்ரோல் பி ஓன்னு கொடுத்தீங்கன்னா திரும்ப இங்கே போயிடும். இந்த மாதிரி கூட வந்து நீங்கள் கர்சர் வந்து பேன்ஸை வந்து செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஸோ நான் ஐடென்டிஃபிகேஷனுக்காக உங்களுக்கு இந்த கமாண்ட் எல்லாமே பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து ரெகனைஸ் பண்ண முடியாதுல்ல, எல்லாமே எம்டியாக இருந்ததுன்னா எந்த இடத்துல எது சுவிட்ச் அப் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த காரணமாக கொண்டு தான் நான் வந்து இந்த மாதிரி பண்ணேன். சரி, ஓகே. இப்போ கண்ட்ரோல் பி கண்ட்ரோல் ஓ அப்படின்னு கொடுக்குறேன் நான். ப்ரீஃபிக்ஸ் ப்ளஸ் கண்ட்ரோல் ஓ அப்படின்னு கொடுத்தோம்னா இங்கே இருந்த பேனும் நம்மளுக்கு வந்துருச்சு இந்த இடத்துல. ஓகேவா? ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேன்ஸில் நம்ம பார்க்க வேண்டியது கண்ட்ரோல் பி கியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எத்தனை பேன் இருக்குன்ற நம்பரை வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணோம். அதாவது ப்ரீஃபிக்ஸ் கீ கியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எத்தனை பேன் இருக்குது அப்படின்றத வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் ஒரு பேனை வந்து கில் பண்ணணும், இந்த இடத்துல இருக்க பேனை வந்து நான் கில் பண்ணணும், என்னோட கீழே இந்த இடத்துல இருக்க என்ன சொல்கிறது செகண்ட் பேனை வந்து நான் கில் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா இப்போ நான் வந்து ப்ரீஃபிக்ஸ் கீ ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த பேனை கில் பண்ணலாமா செகண்ட் பேனை அப்படின்னு கேட்கும் டிமாக்ஸ் நமக்கு கீழே. ஒயின்னு கொடுத்தோம்னா அந்த பேன் வந்து நம்மளுக்கு கில் ஆகிடும் ஆப்வியஸ்லி. ஓகேவா? இப்போ இன்னொரு கமாண்டு. இப்போ என்னென்னா இந்த இடத்துல வந்து நான் இன்னொரு பேனை வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பேனை நான் வந்து இந்த பேனை வந்து விண்டோவாக பிரேக் அவுட் பண்ணி வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சேன்னா ப்ரீஃபிக்ஸ் கீ ப்ளஸ் எக்ஸ்க்ளமேஷன் கொடுத்தோன்னா அது ஜஸ்ட் ஒரு விண்டோவாகவே எனக்கு வெளியில் வந்துடும். ஜஸ்ட் டூ இட்டில் இருந்தது, ஜஸ்ட் ஒரு விண்டோவாகவே எனக்கு வந்து வெளியில் வந்துடும். சாரி, இந்த பேஷ் அப்படின்னு இருந்தது, அது வந்து ஒரு விண்டோவாக எனக்கு வெளியில் வந்துடும். 0 போனீங்கன்னா அது வந்து விண்டோவாகவே வெளியில் வந்துருச்சு எனக்கு. சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இப்போ கரண்ட் பேனை வந்து லெஃப்ட் சைடு மூவ் பண்ண போகிறோம். இங்கே இருக்க பேனை லெஃப்ட்டுக்கும் இங்கே இருக்க பேனை ரைட்டுக்கும் மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வரப்போம். அதுக்கு என்னென்ன கீஸ்லாம் நான் யூஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ப்ரீஃபிக்ஸ் கீ, தென் இந்த கர்லி பிரேசஸ். ஓகேவா? இது கொடுத்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே ஸ்வாப் ஆகிடும். தென் ப்ரீஃபிக்ஸ் கீ, தென் ரைட் சைட் கர்லி பிரேசஸ் கொடுத்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே ஸ்வாப் ஆகும். ஸோ பேன் ஸ்வாப்பிங் வந்து உங்களுக்கு இப்படி தான் நடக்கும். நம்ம இப்போ பேன் கமாண்ட்ஸில் வந்து பார்த்தது பார்த்தீங்கன்னா பேன்ஸ் எப்படி ஹாரிசாண்டலி வெர்டிக்கலி ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம், மாட்யூலோ ஆப்ரேட்டர். தென் பேன்ஸ் எப்படி ஹாரிசாண்டலி ஸ்ப்ளிட் பண்ணணும்னு பார்த்தோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கோட், ப்ரீஃபிக்ஸ் ப்ளஸ் டபுள் கோட். எல்லாத்துக்குமே நான் சொல்கிற எல்லாத்துக்குமே முன்னாடி நீங்களே ப்ரீஃபிக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரீஃபிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கண்ட்ரோல் ப்ளஸ் பி. ஓகேவா? பேன்ஸ் எப்படி ஸ்வாப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். கண்ட்ரோல் ப்ரீஃபிக்ஸ் ப்ளஸ் கண்ட்ரோல் ஓ, கண்ட்ரோல் பி ப்ளஸ் கண்ட்ரோல் ஓ. தென் பேன்ஸை எப்படி வந்து பேன்ஸ்க்கு ஒரு பேன் நம்பரை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம். கண்ட்ரோல் பி ப்ளஸ் கியூ விச் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த பேன் நம்பர். ஓகே,
கரெக்டு தான். எனக்கே குழம்புது கைஸ். ஏன்னா ரொம்ப ஒரு வீடியோவில் வந்து அதிகமாக சொல்கிறதுனால எனக்கே கமெண்ட்ஸ் ஒன்று ஒன்று கிளாஷ் ஆகுது என்னோட மைண்டில். ஓகே, ஒரு பேனை வந்து பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு ப்ரீஃபிக்ஸ் கீ ப்ளஸ் எக்ஸ்க்ளமேஷன் மார்க். தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் இருக்கிற பேனை ரைட்டில் ஸ்வாப் பண்ணுறதுக்கும், ரைட்டில் மூவ் பண்ணுறதுக்கும், ரைட்டில் இருக்க பேனை லெஃப்ட்டில் கொண்டு வரதுக்கும் கண்ட்ரோல் பி கர்லி பிரேசஸ். ஓகேவா, இதுதான் காய்ஸ். நம்ம வந்து செஷன்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தோம், நெக்ஸ்ட் விண்டோஸ் பார்த்தோம், இப்போ பேன்ஸ் பார்த்தாச்சு. இப்போ பேன்ஸோட ரீசைசிங் வந்து பார்ப்போம் நம்ம. ஓகேவா, இப்போ இப்போ நான் இங்கே ஒரு பேன் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன், எல்லாச்சுன்னு கொடுத்துக்கிறேன். இந்த பேனை வந்து நான் ரீசைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா ப்ரீஃபிக்ஸ் ப்ளஸ் கண்ட்ரோல் அப்பர் ஏரோ. உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பேனை ரீசைஸ் பண்ணுவோம் இங்கே 10x காமிக்குது பாருங்கள். 10 செல்ஸ், அதாவது 10xனா. ஓகேவா, இது வந்து ஒரு ஈஸியான மெத்தட் என்ன கேட்டிங்கன்னா. கண்ட்ரோல் பி கண்ட்ரோல் திரும்ப டவுன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரீசைஸ் ஆகும். கண்ட்ரோல் பி கண்ட்ரோல் இப்படி கொடுத்தீங்கன்னா ரீசைஸ் ஆகும். டிமார்க்ஸில் கண்ட்ரோல் பி கண்ட்ரோல் ரைட்டு. ஓகே, இப்படி தான் நம்ம வந்து லெஃப்ட் பேன்ஸை வந்து ரீசைஸ் பண்ணணும் கைஸ். ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் ஒரு கமாண்டு கொடுத்தோம் வந்து ரீசைஸ் பண்ணலாம். ப்ரீஃபிக்ஸ் கீ ப்ளஸ் கோலன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிமார்க்ஸோட கமாண்ட் இன்புட் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா, கமாண்ட் ப்ராம்ப்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் கீழே. அதாவது டிமார்க்ஸோட ஷெல் கமாண்ட்ஸை வந்து எடுத்துக்கும், டிமார்க்ஸ் ப்ரோக்ராமோட ஷெல் கமாண்ட்ஸை எடுத்து ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு அதுக்கேற்ற ஃபங்க்ஷனாலிட்டியை டிமார்க்ஸ் ப்ரொவைட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல வந்து நான் பேனை இப்போ ரீசைஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா ரீசைஸ் பேன் அப்படின்ற கமாண்டை நான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு லெஃப்டில் பண்ணணுமா ரைட்டில் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு லெஃப்ட்னா நீங்கள் கேபிட்டல் எல் கொடுக்கலாம், ரைட்டுன்னா ஆர் கேபிட்டல் ஆர் கொடுக்கலாம், அப்பர்னா கேபிட்டல் யூ, தென் டவுன்னா கேபிட்டல் டி இப்படி கொடுக்கலாம். ஓகேவா, நான் வந்து எனக்கு வந்து ரைட் சைடு வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 10ன்னு கொடுக்குறேன். 10ன்னா வந்து செல்ஸ் நம்பர். ஓகேவா, ஸோ 10ன்னு கொடுத்தோம்னா நான் இப்போ எந்த பேனில் இருக்கேன், இந்த பேனில் இருக்கேன். இந்த பேன் வந்து ரைட்டில் 10 செல்ஸ்க்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். ஆயிடுச்சு பார்த்தீங்களா, இப்படி தான் வந்து நம்ம பண்ணணும். ஸோ ஓகே, பேன்ஸோட ரீசைசிங்காக பார்த்தாச்சு. ஆப்வியஸ்லி நான் அந்த வீடியோவில் எல்லாமே வந்து பேசிக் கமெண்ட்ஸ் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து டிமார்க்ஸோட கமெண்ட்ஸ் எல்லாமே சாரி, நான் முக்கியமான ஒன்றத்தை வந்து விட்டுட்டேன். இப்போ என்னென்னா, இப்போ நீங்கள் இப்போ இந்த ஒரு பேனில் இருக்கீங்க, கண்ட்ரோல் பி கியூ ஃபர்ஸ்ட் பேனில் வந்து இருக்கீங்க. இந்த ஃபர்ஸ்ட் பேனை நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும், பெருசாக்கி பார்க்கணும், அதாவது பேனை சிம்பிளாக வந்து ஜூம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சின்னா கண்ட்ரோல் பி ஜி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிறது ஹெச்டிபின்ற செஷனில் ஃபர்ஸ்ட் விண்டோவில் செகண்ட் பேனில் இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல வந்து கேபிட்டல் ஜி உங்களால் பார்க்க முடியும். அந்த ஜி எதனால் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த விண்டோவில் வந்து நீங்கள் இருக்கீங்களோ அந்த விண்டோவில் ஒரு பேனை வந்து நீங்கள் ஜூம் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். திரும்ப நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு தேவைப்படும் போது போதும் எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து நான் பெரிய கமாண்டோட அவுட்புட் எல்லாமே பார்த்தாச்சு, இப்போ சிம்பிளி லொகேட் கமாண்டில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக ரிசல்ட்ஸ் எல்லாமே வரும். ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து பேனோட சைஸை வந்து ஜூம் பண்ணுற மாதிரி வரும். திரும்ப எனக்கு போதும் நான் பண்ணி முடிச்சாச்சு, எனக்கு இந்த பேன் வந்து என்னோட பழைய சைஸுக்கே போகணும், ஜஸ்ட் ரீசைஸ் ஆயிடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ரீஃபிக்ஸ் கீ ப்ளஸ் ஜி கொடுத்தீங்கன்னா திரும்ப அதோட ஆக்சுவல் சைஸ்க்கு அந்த பேன் வந்து வந்துடும் கைஸ். ஸோ அவ்வளோதான், ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ரீகேப் மட்டும் பண்ணுவோமா. ஓகே, கண்ட்ரோல் பிடி டிட்டாச் ஆயிடுச்சு நமக்கு செஷனு. ஓகே, இந்த இடத்துல ஏன் அந்த மாதிரினா நான் இந்த கீஸை வந்து எனேபிள் பண்ணி வச்சுருக்கிறதுனால அந்த மாதிரி ஆகிருக்கு. ஸோ இப்போ ஒரு கம்ப்ளீட் ரீகேப். செஷன் கமாண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிமார்க்ஸ் நியூ எஸ் செஷன் நேம் டு கிரியேட் செஷன். ஓகேவா, டிமார்க்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அட்டாச் கொடுத்துருவோம். டிமார்க்ஸ் ஏ attach T stands for the target, then session name HTB அப்படின்னு கொடுக்குறோம். இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஷனை வந்து ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டட் நம்ம ஆல்ரெடி செஷன் கிரியேட் பண்ணுற கமாண்ட் பார்த்தாச்சு. இது வந்து செஷனை அட்டாச் பண்ணோம். ஸோ செஷனை டிட்டாச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீஃபிக்ஸ் கீ ப்ளஸ் டின்னு கொடுத்தீங்கன்னா டிட்டாச் ஆகிடும். ஆப்வியஸ்லி கண்ட்ரோல் பிடி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டிட்டாச் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ ஒரு செஷனை கில் பண்ணோன்னா கில் செஷன்ற கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம கில் பண்ணிக்கலாம். டிமார்க்ஸ் kill session then session name கொடுத்தீங்கன்னா கில் ஆகிடும் உங்களுக்கு செஷன். அதுக்கு முன்னாடி நான் அதை நீங்கள் மல்டிபிள் செஷன் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா -T
அது கொடுக்கணும். டார்கெட் அது வந்து டார்கெட் எந்த செஷனை வந்து நீங்கள் கில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த செஷனை வந்து கரெக்டாக கில் பண்ணுறதுக்கு உதவும். நீங்கள் ஒரு 10 செஷன் ரன் பண்ணுறீங்க, 10 செஷனில் ஒரு செஷன்லேயும் 10 விண்டோ ரன் பண்ணுறீங்க. அதெல்லாம் யாரும் ரன் பண்ண மாட்டாங்க அந்த அளவுக்குலாம் சொல்கிறேன். இருந்தாலும் ஒரு செஷன்லேயும் 10 விண்டோ ரன் பண்ணுறீங்க, 100 விண்டோ ரன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு செஷன் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கில் பண்ணணும்னு நினைக்கும் போது இந்த -T ஃப்ளாகை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி கில் பண்ணலாம். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செஷன் கமாண்ட்ஸ் இதோட முடிஞ்சுது. விண்டோஸ் tmarks ls ஃபார் லிஸ்டிங். ஓகேவா? என்னென்ன செஷன் இருக்கோ அது வந்து லிஸ்ட் பண்ணுறதுக்கு. நமக்கு வந்து இங்கே ஒரு செஷன் இருக்கிறதுனால HTB 3 விண்டோஸ் அப்படின்னு காமிக்குது. HTB செஷனில் 3 விண்டோஸ் கிரியேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ tmarks இப்போ எனக்கு ஒரே ஒரு விண்டோ இருக்கிறதுனால வெறும் ஏ மட்டும் நான் கொடுத்தேன்னா எனக்கு அட்டாச் ஆகிடும் சிம்பிளாக. ஓகேவா? நீங்கள் மல்டிபிள் செஷன் இருந்தாலும் ஏன் கொடுத்தீங்கன்னா அட்டாச் ஆகும். பட் ஆனால் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் எந்த செஷன் நினைக்கிறீங்களோ அந்த செஷனில் அது அட்டாச் ஆகாது நமக்கு. ஓகே, நீங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் கமாண்ட்ஸ் Ctrl+B ப்ரீஃபிக்ஸ் ப்ளஸ் C கொடுத்தீங்கன்னா கிரியேட் ஆகும். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீஃபிக்ஸ் ப்ளஸ் ஆம்பர்சன்ட் கொடுத்தீங்கன்னா விண்டோவை நீங்கள் கில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செஷன் கமாண்ட்ஸில் ஒரு கமாண்டை விட்டுட்டேன். ப்ரீஃபிக்ஸ் ப்ளஸ் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா செஷன் லிஸ்ட் ஆகும். ஸோ தென் வந்து விண்டோஸ் கமாண்ட்ஸில் வந்து ப்ரீஃபிக்ஸ் ப்ளஸ் P அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ப்ரீவியஸ் விண்டோஸ்க்கு போகும். ப்ரீஃபிக்ஸ் ப்ளஸ் N அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் விண்டோஸ்க்கு வரும். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது ப்ரீஃபிக்ஸ் ப்ளஸ் W அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எந்தெந்த விண்டோஸ்லாம் இருக்குன்னு டிஸ்பிளே பண்ணும். எந்த செஷனில் இருந்தாலும் சரி எல்லா செஷனோட விண்டோஸுமே வந்து இது டிஸ்பிளே பண்ணும். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோவை இப்போ நான் வந்து ரீநேம் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா ப்ரீஃபிக்ஸ் ப்ளஸ் கமா அப்படின்னு கொடுத்தோம்னா விண்டோஸோட நேம் வந்துடும். நம்ம வந்து பிளா 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 அது வந்து கொடுத்தோம்னா ரீநேம் ஆயிரும். சரி, ஓகே. எந்த விண்டோவில் நான் இருக்கேன்றது வந்து இந்த ஆஸ்ட்ரிஸ்கை வச்சு நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம். ஓகே, இதுதான் விண்டோஸ் கமாண்ட்ஸ். tmarksோட செஷன் கமாண்ட்ஸும் விண்டோஸ் கமாண்ட்ஸும் இதோட முடிஞ்சுது. ஓகேவா? இப்போ வந்து பேன்ஸோட கமாண்ட்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே இருக்கிற செஷனை வந்து விண்டோவை வந்து நான் வந்து கில் பண்ண போகிறேன். ஓகேவா? கில் பண்ணிவிட்டு ப்ரீஃபிக்ஸ் கீ ஆம்பர்சன் தென் எஸ். ஓகே, கில் ஆயிருச்சு அந்த விண்டோ நமக்கு. தென் பேன் கமாண்ட்ஸ்னு வரும்போது நம்மளுக்கு ஒரு விண்டோ இருந்தால் போதும். சரி, ஓகே, நான் இந்த விண்டோவையும் வந்து கில் பண்ணிடுறேன். ஓகே, எனக்கு கில் ஆயிருச்சு. பேன் கமாண்ட்ஸ்னால் இந்த பேனையும் வந்து நான் சரி, ஓகே, இந்த பேன் இருக்கட்டும். ஸோ இப்போ ஒரு பேன் வந்து நான் ஹரிசாண்டலி நான் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா ப்ரீஃபிக்ஸ் கீ டபுள் கோட் அப்படின்னு கொடுத்தோன்னா ஒரு பேன் ஹரிசாண்டலி கிரியேட் ஆகும். தென் ப்ரீஃபிக்ஸ் கீ மாட்யூல் ஆப்ரேட்டரை கொடுத்தோன்னா மாட்யூலஸ் ஆப்ரேட்டர் கொடுத்தோன்னா எனக்கு வெர்டிக்கலி பேன் வந்து ஸ்ப்ளிட் ஆகும். ஓகேவா? இது வந்து பேன் கமாண்ட்ஸ். இப்போ நான் ஒரு பேன் விட்டு இன்னொரு பேன் ஸ்விட்ச் அப் ஆகணும்னா நான் ப்ரீஃபிக்ஸ் கீ ப்ளஸ் நேவிகேஷன் பார்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்பு டவுனு லெஃப்ட் ரைட்டு. ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேனை வந்து நான் இப்போ கில் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா ப்ரீஃபிக்ஸ் கீ ப்ளஸ் எக்ஸ்ன்னு கொடுத்தோன்னா அந்த பேன் கில்லுன்னு கேட்கும். ஒயின்னு கொடுத்தோன்னா கில் ஆகிடும் எனக்கு எஸ்ன்னு கொடுத்தா. ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீஃபிக்ஸ் கீ ஏரோ மார்க் கொடுத்துக்கிறேன். ப்ரீஃபிக்ஸ் இப்போ வந்து எனக்கு இருக்கிற பேனை வந்து அப்படியே வந்து ஸ்வாப் பண்ணணும். ஓகேவா? இங்கே இருக்கிற பேன் அங்கே போகணும். அதாவது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க பேனை வந்து ரைட் ஹேண்ட் சைடு போகணும். ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும். அதுக்கு நான் என்ன கொடுக்கணும்? ஷார்ட்கட்ஸ் கொடுக்கணும். tmarks ஷார்ட்கட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா Ctrl+B Ctrl+O அப்படின்னு கொடுத்தோன்னா எனக்கு அந்த மாதிரி ஸ்விட்ச் அப் ஆகும். Ctrl+B Ctrl+O. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா Ctrl+B நீங்கள் ப்ரீஃபிக்ஸ் கொடுத்துருவீங்க. நெக்ஸ்ட் வந்து Ctrl+O அப்படின்னு நீங்கள் வந்து கண்ட்ரோல் அழுத்திட்டு ஓ அழுத்தக்கூடாது. கண்ட்ரோல் அழுத்திக்கிட்டே ஓ அழுத்தம். ஓகேவா? அப்போ தான் அது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். பார்த்துருப்பீங்க. எனக்கே வந்து ஒரு சில டைம் வந்து இது ஒர்க் ஆகாது. ஏன்னா நான் தான் மிஸ்டேக் பண்ணுவேன். ஸோ Ctrl+B Ctrl+O அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து ஒர்க் ஆகும். Ctrl+B Ctrl+O அப்படின்னு சொல்லிட்டு பேன் ஸ்வாப்பிங். இது வந்து ஒரு பேனை வந்து இப்போ ஒரு விண்டோவில் வந்து பிரேக் அவுட் பண்ணி தனியாக எடுத்துகிட்டு வர்றதுக்கு Ctrl+B எக்ஸ்க்ளமேஷன் மார்க் அப்படி இல்லைனா Ctrl+B நீங்கள் வந்து என் கொடுத்தீங்கன்னா இங்கே ஒரு விண்டோ இருக்கா. இப்போ Ctrl+B இப்போ எனக்கு லெஃப்ட்டில் இருக்க பேன் ரைட்டில் ஸ்வாப் ஆகணும், ரைட்டில் இருக்கிறது லெஃப்ட்டில் ஸ்வாப் ஆகணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா Ctrl+B கர்லி பிரேசஸ், Ctrl+B க்ளோசிங் கர்லி பிரேசஸ், Ctrl+B க்ளோசிங் கர்லி பிரேசஸ், Ctrl+B திரும்ப ஓப்பனிங் கர்லி பிரேசஸ், Ctrl+B திரும்ப க்ளோசிங் கர்லி பிரேசஸ் அப்படின்னு கொடுத்தோன்னா எனக்கு இப்படி ஸ்வாப் ஆகும். இப்போ ரீசைசிங் பேன்ஸ். ஓகேவா? இப்போ என்னென்னா நான் ஹாரிசாண்டலி ஒரு பேன் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். LRHS ஜஸ்ட் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் கைஸ். ஓகேவா? ஏன்னா எந்த பேனில் இருக்கும்னு தெரியாது நமக்கு, எல்லாம் ஒரே மாதிரி இருந்ததுன்னா. அதனால தான் இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டேன். சரி, ஓகே.
இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரீசைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா நேவிகேஷன் பார் ப்ரீஃபிக்ஸ் கீ ப்ளஸ் நேவிகேஷன் பார் அப் ஆர் டவுன். ஓகே, இப்படி நான் வந்து பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கமாண்ட்ஸ் வச்சும் வந்து நான் ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்ஸ் ஆஃப் டிமக்ஸ் இதோட முடிஞ்சது. ஐ ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் கைஸ். இப்போ உங்களுக்கு ஓரளவு வந்து இதை பற்றி ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் என்னன்னா இதுக்கு அடுத்த அட்வான்ஸ் கான்செப்டில் உங்களுக்கு இந்த டிமக்ஸோட செஷன்லாம் எப்படி கட் ஆகாமல் இருக்குது, டிமக்ஸ்க்குள்ளே டிமக்ஸோட இன்டர்னலி டிமக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் அது எப்படி வந்து நம்மளோட செஷனை மெயின்டைன் பண்ணுது அது பற்றிலாம் சொல்லி பேர் ப்ரோக்ராமிங்கும் எப்படி பண்ணுறதுன்றதை வந்து சொல்கிறேன் எஸ்எஸ்ஹெச் மூலிமா டிமக்ஸை வச்சு. ஓகேவா? ஓகே, ஸோ இதை வந்து பென் டெஸ்டிங் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் கைஸ் நமக்கு. கண்டிப்பாக நான் அது வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா? பாய்.